வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தபோது ஆண்டவர் அவனை அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் காவல்துறை நண்பர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அல்லது அவர்கள் செய்கிற இந்த அருமையான ஊழியத்திற்கு ஒரு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறார். நான் உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இப்பொழுது ஒரு சின்ன கூட்டமாக இருக்கிறீர்கள், இப்பொழுது ஒரு சின்ன குழுவாக இருக்கிறீர்கள். நான் உங்களை ரட்சித்து பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் செய்கிற ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உங்களை நான் வேலையில் உயர்த்தி கனப்படுத்துவேன், உங்களுடைய பெயரை நானே பெருமைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த மாநிலத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீங்கள் இருக்கிற பட்டணத்திற்கு கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வாதமாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே செய்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து ஆபிரகாமை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அப்படியே ஆண்டவர் காவல்துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்றைக்கு இந்த அருமையான கூட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு மீது வாக்குத்தத்தமாய் தருகிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டும் எல்லா தோல்விகளும் ஏமாற்றங்களும் வேதனைகளும் தான் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்பதாக. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கென்று நீங்கள் சுதந்திரித்து கொண்டால் ஆண்டவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள். என்னால் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னபடியே கட்டாயம் ஆசீர்வதித்து உங்கள் ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்துவார். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது கர்த்தரும் அவர் செய்ய வாக்கு கொடுத்ததை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். விசேஷமாய் காவல்துறையில் பணி செய்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஆவியானவர் இன்றைக்கு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். 3 காரியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களை அர்ப்பணித்து கொண்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த தேசத்திற்கும் இருக்கிற பட்டணத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதை மாத்திரம் சுருக்கமாய் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையிலே ஒரு அதிகாரியாக பணி செய்கிறீர்கள். உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? நீங்கள் யார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. முதலாவது நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் வாழ்கிறபடினாலே தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேத புஸ்தகத்தில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேத வசனம் தெளிவான ஒரு சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி
ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அரசாங்கத்திலே பணி செய்கிறவர்கள், அரசாங்கம் ஒரு அதிகாரத்தை கொடுத்து பணி செய்ய வைக்கிற எந்த காரியமானாலும் அது தேவனால் உண்டான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை குறித்து வேதம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று குறிப்பிடுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். ஆகவே தேவனை அல்லாதபடி இந்த அதிகாரம் உண்டாகவும் இல்லை. தேவனை அல்லாதபடி ஒரு மனிதன் அதிகாரி ஆகவும் முடியாது. ஆகவே ஆண்டவர் உங்களை காவல்துறையில் ஒரு அதிகாரியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மனிதனால் உண்டான ஒரு காரியம் அல்ல. தேவன் உங்களை முன்குறித்து, தேவன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டு தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் ஊழியர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் ஒரு ட்ரைனிங் போனேன், ஏதோ நான் அதில் செலக்ட் ஆகிவிட்டேன், எப்படியோ நான் போலீஸ் அதிகாரி ஆகிவிட்டேன், நான் விரும்பினேன், பிரயாசப்பட்டேன், இப்பொழுது அதிகாரி ஆகிவிட்டேன் என்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்றாலும் பிரியமானவர்களே, உங்களைப் போல எத்தனை பேர் பிரயாசனப்படுகிறார்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இந்த வேலைக்கு வருவதற்காக முயற்சி பண்ணுகிறார்கள். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பது இல்லை. பல ஆயிரம் பேர் வருகிற இடத்தில் சில 100 பேர் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த தெரிந்து கொள்ளுதல் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அவர் உங்களை நம்பி ஒரு ஊழியக்காரனாக உங்களை தெரிந்தெடுத்து இந்த அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பணியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாங்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆண்டவர்களை வழிநடத்துகிற ஊழியர்களாய் இருக்கிறதை போல அதிகாரத்தில் நியமிக்கப்படுகிறவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு வித்தியாசம், தேவன் அவளை செய்யும்படி வைத்திருக்கிற காரியம் வித்தியாசம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு அவன் தேவனுடைய ஊழியக்காரன். நம்முடைய மாநிலத்தில், நாம் இருக்கிற பட்டணத்தில் நன்மை செய்யும்படிக்கு தேவன் அவரை ஊழியர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. நீதியை செலுத்துகிற ஊழியக்காரன் என்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. ஒரு பட்டணத்திலே சமாதானம் உண்டாக வேண்டுமானால், நீதி காணப்பட வேண்டுமானால், இந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் சரியாக செயல்படும் பொழுது அந்த பட்டணத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும், அந்த பட்டணத்திலே நீதி காணப்படும், அந்த பட்டணத்திலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க முடியும். ஆகவே இப்படி ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிப்பதற்காக, ஒரு கிராமத்திலே சமாதானத்தை உண்டாக்குவதற்காக, ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ எனக்கு ஒரு வேலை, சம்பளத்திற்கு நான் வேலை செய்கிறேன் என்ற எண்ணம் முதலாவது உங்களை விட்டு மாற வேண்டும். தேவன் என்னை ஒரு அருமையான ஊழியத்திலே வைத்திருக்கிறார், என்னால் இந்த மாநிலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் இருக்கிற பட்டணத்தில் சமாதானம் உண்டாவதற்கு, நன்மை செய்யும்படிக்கு, நீதி செய்யும்படிக்கு தேவன் என்னை ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியமானவர்களே, ஜனங்கள் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், ஜனங்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பணி மிக முக்கியமானது. ஆம், அவர்களுடைய பணி சரியாக இருந்தால்தான் ஒரு பட்டணத்திலே அமைதியும் சமாதானமும் காணப்பட முடியும். ஆண்டவர் பாருங்கள், இரவும் பகலும் நம்மை காக்கும்படி
விழித்திருக்கிறார் என்பதாக வேதம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். 121 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று. காவல்துறை பணி கூட படித்தான். இரவும் பகலும் அவர்கள் பணி செய்கிறார்கள். இரவும் பகலும் பட்டணத்தை பாதுகாக்க அவள் விழித்திருக்கிறார்கள். மற்ற பணிகளுக்கும் காவல்துறை நிறைவேற்றுகிற பணிகளுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவேளை இரவு நேரம் ஒரு ஃபேக்டரியிலே ஒரு ஆபீஸில் வேலை நடக்கும் என்றால் அது கட்டடத்திற்கு உள்ளே இருக்கும். ஆனால் ரோடுகளிலே நின்று காவல்துறை அதிகாரிகள் பணி செய்வதை நடு இரவிலும் பார்க்க முடியும். அதிகாலை 2 மணிக்கும் பார்க்க முடியும். இரவும் பகலும் அவர்கள் விழித்திருந்து பட்டணத்தின் பாதுகாப்பிற்காக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் இரவும் பகலும் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறாரோ, அப்படியே இந்த உலகத்தில் பட்டணத்தின் பாதுகாப்புக்காக, நீதி காணப்படுவதற்காக, தீமை காணப்படாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாயிருப்பதற்காக இரவும் பகலும் காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே தேவன் உங்களை வைத்திருக்கிற இந்த பணி சாதாரண ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். உங்கள் நிமித்தம் ஒரு பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் பெங்களூர் பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கே போயிருந்த சமயம் செய்தித்தாளிலே ஒரு செய்தியை நான் வாசித்து ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த பட்டணம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளை குறித்தே பேசி கொண்டிருந்தார்கள். ரிக்ஷாக்காரர்கள் ஆனாலும் சரி, ஆட்டோ ரிக்ஷாக்காரர்கள் ஆனாலும் சரி, ஒரு கடைக்கு போனாலும் சரி, எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ஒரு நபரை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அந்த பட்டணத்தில் சாங்கிலியானா என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷனர் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தார். காவல்துறையிலே கமிஷனராக பெங்களூர் பட்டணத்திற்கு அவர் மாற்றப்பட்டு நியமிக்கப்பட்ட செய்தித்தாளிலே விசேஷித்த செய்தியாக வந்தது. அதை பார்த்தவுடன் எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் அவரை குறித்து பேசினார்கள். நான் ஆச்சரியமாக அங்குள்ள சகோதரத்திலே விசாரித்தேன். எங்கு போனாலும் ஜனங்கள் இவரை குறித்து பேசுகிறார்கள், யார் இவர் என்பதாக நான் கேட்டேன். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சாங்கல்யானா நம்முடைய பட்டணத்திற்கு கமிஷனராய் வந்துவிட்டார், இனி பயம் இல்லை, இனி ரவுடிகளுடைய அட்டூழியம் இங்கே நடக்க முடியாது, இனிமேல் இங்கே தீமான காரியம் நடக்க முடியாது என்று வெளிப்படையாய் ஜனங்கள் பேசுகிறார்கள். அவரை குறித்து பேசும்போது ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவதை நான் பார்த்தேன். ஆகவே நான் கேட்டேன், யார் இந்த சாங்கலியானா? அவரை குறித்து ஜனங்கள் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்களே என்று நான் கேட்டபோது அவள் சொன்னார்கள், அவர் உண்மையுள்ள ஒரு அதிகாரி. அவர் இந்த பட்டணத்திற்கு நியமிக்கப்பட்ட உடன் ஜனங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள், எங்கு போனாலும் ஜனங்கள் அவரை குறித்து பேசுகிறார்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி என்பதாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அவர் ஒரு தேவ மனிதர். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எங்காவது ஒரு சபையிலே ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார் என்பதாக அவரை குறித்து சொன்னார்கள். ஒரே ஒரு மனிதர் ஒரு முழு பட்டணத்திற்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்தார். உண்மையுள்ள ஒரு தேவ மனிதர் அதிகாரியாய் வந்த பொழுது அந்த பட்டணமே மகிழ்ச்சி அடைந்ததை என்னால் நேரடியாய் காண முடிந்தது. ஜனங்கள் சந்தோஷமாய் அதை குறித்து பேசி கொண்டிருந்ததை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அன்பானுள், ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த காவல்துறையில் அதிகாரியாய் இருக்கிறவர்கள், அரசாங்கத்தில் ஒரு அதிகாரியாய் வருகிறவர்கள் தேவன் பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறார்கள் என்பதாக. ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கும், ஜனங்களை பாதுகாக்கும்படிக்கும், பட்டணத்தில் அமைதி சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கும் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள் என்பதாக வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நீதிமொழிகள் 22:29 வாசித்து பாருங்கள். தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான் என்பதாக. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பணிகளை, தேவன் உங்களை நியமித்திருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றி அதில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள் என்பதாக வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு
உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கடந்த மாதத்தில் குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக சென்றுவிட்டு அங்கே மிஷனரிகள் பணி செய்கிற இடத்தில் ஊழியத்தை முடித்து அங்கிருந்து நான் சென்னை வருவதற்கு குஜராத்தில் உள்ள விமான நிலையத்திற்கு வந்தோம். அங்கு 2 முக்கியமான அதிகாரிகள் என்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள். IAS ஆபீசர்ஸ் 2 பேர் வந்திருந்தார்கள். ஒருவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒருவர் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். 2 பேரும் முக்கியமான அதிகாரிகளாக இருக்கிறவர்கள். அவர்கள் ஒரு ஊழிய காரியமாக என்னை அழைப்பதற்கு வந்திருந்தார்கள். நான் அவளோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொன்னார்கள். ஆண்டவர் எங்களை எப்படி வைத்திருக்கிறார், இந்த மாநிலத்தில் முதலமைச்சருக்கு முக்கியமான அதிகாரிகளாக, ஆலோசனை கொடுக்கிற அதிகாரிகளாக தேவன் எங்களை வைத்திருக்கிறார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அவர்கள் 2 பேரும்